இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 23, 2024, 23/12/2024, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. உத்தரம் நட்சத்திரம் காலை 9 மணி 10 நிமிடம் வரை, அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி மாலை 5 மணி 9 நிமிடம் வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பார்வையில சந்திரன், அதனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கோ அல்லது உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களை பற்றி நல்லா பேசுகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். வீட்டில் ஏதாவது பொருளை வேண்டாங்கிற பொருளை வெளியில் போடுவீங்க, இல்லை புதுசாக பொருள் வாங்கி வைப்பீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்று மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த தொய்வுகள் விலகும். அதே சமயம் வேலை மாற்றத்தில் இருந்து வந்த தடைகள் விலகிறதுனால புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடோ அல்லது குலதெய்வ வழிபாடோ பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வயது முதிர்ந்தவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இழந்த வேலையை மீண்டும் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதில் வெற்றி அடைவீர்கள். அதனால் உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கும். புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாத குணத்திற்கு விடுவு காலம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீங்க அல்லது குதர்க்க பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்துவீர்கள். அனாவசியமாக பேசுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நிதானமாக பேசினீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட உங்களுடைய நிலையை நிவர்த்திய செய்யறதுக்கோ அல்லது அதை விவரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கஸ்டமர் மூலமாக அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மூலமாக நற்செய்திகள் வரும். தன லாபம் அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்கள் கொண்ட அரசு அதிகாரிகளுடன் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்னதான் நீங்கள் சுமூகமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான பூரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு சுமூக சூழ்நிலை காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுடைய படிப்பு, உடன்பிறப்புகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகள், ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னைக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகள் பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய பங்காளிகளோட உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இணக்கமான சூழ்நிலைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி.
4ஆம் இடத்துல சந்திரன், தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் மனசுலையோ உங்கள் தாயாருடைய மனசுலையோ விரக்தி மனப்பான்மை இருந்ததுன்னா இன்றைக்கி தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் உங்களுடன் எதிர்ப்பை தெரிவித்த உங்களுடைய சக பணியாளர்களை அடங்கி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநாட்டிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வண்டி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை செய்கிற இடத்துல அல்ல உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதுனால மரியாதைகள் கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அல்லது அறிவுத்திறமையை பயன்படுத்துவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தொழிலில் சில முதலீடுகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடக ராசி, மன தைரியத்தை தரக்கூடிய, மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களின் மூலமாக ஏற்பட்ட எதிரித்தன்மை விலகும். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழிலில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கு உண்டான முயற்சிகள் நற்செய்திகளாக வந்து உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வெற்றிக்கனியை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். வழக்குகளில் வெற்றி, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்களை செய்வீர்கள். முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். எதிரிகளே உங்களுக்கு அடங்கியிருப்பார்கள். எந்த நபர் உங்களை தப்பாக பேசினாரோ, எந்த நபர் உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரோ அவரே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பதற்கோ அல்லது தன் தவறை உணர்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி தான். குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா சொந்த வீட்டுக்கு போவீங்க, இல்லாட்டி சொந்த வீட்டிலேயே ஃப்ளோர் மாற்றுவீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்ப நிம்மதிக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் சுப செய்திகள், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம், அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருந்த தடைகள் விலகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுனால நீண்ட நாளைக்கு பிறகு உறவுகளுடன் அமர்ந்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அல்லது மனக்கவலைகள் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி காலை 9 மணிக்கு மேலே சந்திரனின் நட்சத்திர சாரத்தில், சுய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது எண்ண விரயங்கள், முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் 9 மணிக்கு மேலே சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை டிராவல் பண்ணும்போது குருவின் பார்வையில் வந்துடுறாரு. இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதாவது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும்.
அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் உண்மைத்தன்மை வெளிவரும். இதனால உங்க பேர்ல இருந்த அவச்சொல் விலகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வாக்கு சாதுரியம் வெளிப்படும். கற்பனா சக்தி வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறையா பேசுவீங்க. நிறையா பேசுறதுனால ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால யோசித்து பேசுவது நல்லது. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. இடம் பொருள் லேவல் அறிந்து பேசுவது நல்லது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் இருக்கும் பொழுது குடும்ப விஷயத்தை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் பிடிவாத குணம் இன்று சற்று தளர்ச்சி அடையும். அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அவர் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளை திருத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று மொத்தத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்களை செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக இருந்து வந்த தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தெளிவான சிந்தனை ஏற்பட்டு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். அஃபிஷியலாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுடைய உடல் அசௌகரியத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு சாப்பிட்றத தவிர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையின் காரணமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் குழப்பமான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அது தெளிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இதுநாள் வரை உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பாக இருந்த நபர்களே, உங்களுடைய சகோதர சகோதரிகள், தாயார் தந்தையார் யாராக இருந்தாலும் சரி, அவங்க இத்தனை நாளாக அவங்க பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு நியாயத்தை உணர்ந்து செயல்படுவார்கள். அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தெளிவான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராக இருந்தால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பதவி உயர்வை அடைவதற்கும் செல்வாக்கை அடைவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்களுடைய கௌரவத்தை மீட்டெடுக்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் குடும்ப சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் என் குடும்பம் அப்படின்ட்டு சுருக்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அஃபிஷியலாகவும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறையறதுக்கு உண்டான நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா என்றைக்குமே வளர்ச்சி வரும்பொழுது இந்த மாதிரி கெட்ட பெயர் வரத்துக்கும் வாய்ப்புகள் வரும். அதை சமாளிக்கிறது தான் சாமர்த்தியமே தவிர அதை உதாசீனப்படுத்திட்டு அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது உங்களுடைய மரியாதையை குலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ இல்லை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னைக்கு மனசில் சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகக்குறைவிலிருந்து வெளிவருவீர்கள். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். வருமானம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்குது. மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுகள், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான செலவுகள்,
உங்களுடைய முன்னோர் சொத்து சம்பந்தமான செலவுகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன், பாக்யஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதியான புதன் ராசியில். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயருகின்ற நேரம் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை உங்களுடைய சாதகமான பலன்களை பயன்படுத்தி கொள்வார்கள். இதனால் உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்பட்டாலும் வார்த்தைகளில் அதிகார பலம் இருக்குது. அதனால் அதிகாரம் பண்ணி எல்லாரையும் வேலை வாங்குவீங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். அதாவது வேண்டாத கவலைகள், உங்களுடைய மனசில் சஞ்சலம், வேண்டாத விஷயத்துக்கு, தரம் தாழ்ந்த விஷயத்துக்கெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கூடும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்காரு, அதாவது உங்கள் கணவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்கள் மனைவி உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா இன்னைக்கு அந்த மரியாதையை அவர்கள் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய கலீக்ஸ் எல்லாருமே உங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொள்வார்கள். உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களை சில இடத்துல கைடும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்த மாற்றி பண்ணு, இந்த இடத்த இப்படி போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே புத்திசாலிங்க அடுத்தவங்க சொல்ல வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க. அதனால் நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்று உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். அனாவசியமாக எண்ணத்தை அலைய விடாதீங்க, அனாவசியமாக நேரத்தை செலவிடாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குரு பார்வை லாபஸ்தானத்துக்கும் லாபஸ்தானாதிபதியான புதனுக்கும் ராசியில் இருக்கிற புதனுக்கும் இருக்குது. ஆனால் உங்களுடைய திங்கிங் சாதகமாக இல்லை. நீங்கள் வேண்டாத விஷயத்தை போட்டு குழப்பிட்டுருக்கீங்க. அந்த குழப்பத்திற்கு விடுவு காலம், விமோசனம் கிடைக்கும் நாளாக இருக்கும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வார ஆரம்பத்தில் எப்படி சார் லீவ் போடுறது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நேத்திக்கும் முந்தானத்திக்கும், அதாவது சாட்டர்டே சண்டே ஏதாவது வேலை விஷயமா, அதாவது குடும்ப தேவைக்காக எடுக்கும் முடிவுகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டுருதுன்னா இன்றைக்கி அதனால் லீவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஆஃபீஸ் போனால் கூட பெருசாக வேலைகள் இருக்காது. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள். அவர்களுடைய சில்லறைத்தனமான செயல்பாடுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வேண்டாத நபர்களின் தலையீடு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வீடு மனை மாற்றத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய நட்சத்திரநாதனும் 9ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ராசியிலேயே இருக்கார். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் புதிய முயற்சி எடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியும் சக்ஸஸ் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயரும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மெய்டு, கார்டனர் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. மற்றபடி கெடுதல் கிடையாது. மகர ராசி, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன், பாக்யாதிபதியும் குருவின் பார்வையில். அதனால் உங்களுக்கு
செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்த உங்களுடைய உடன்பிறப்புகளோ குழந்தைகளோ உங்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்கறதுக்கு காது கொடுத்து முயற்சி எடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான விரயங்கள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஆனால் எதிரிகளை நினச்சி நீங்கள் சஞ்சலப்படுவீங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறந்த வீட்டிலேருந்து, அதாவது உங்களுடைய தந்தை வீட்டிலேருந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். சீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் கடுமை கூடுகின்ற நேரம். அதனால் கொஞ்சம் காட்டமாக பேசுவீங்க, கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க. ஆனால் மனசுக்குள்ளார கல்லுக்குள் ஈரங்கிற மாதிரி மனசுக்குள்ளார நிதானத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தை பாக்கியமும் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் அவசரப்பட்டு கொடுத்த வாக்குறுதிக்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும், பண விரயத்தை ஏற்படுத்தும். இன்று குடும்ப விஷயத்தில் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. மெத்தனம் காட்டுவது நல்லது. நார்மலாக மெத்தனம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் மெத்தனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய உறவுகள், அதாவது உங்கள் குழந்தைகள், உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணை போன்றவர்கள் சற்று அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்களை வேண்டாத வேலையிலலாம் செய்ய சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய தன லாபம் குறையக்கூடிய சூழ்நிலை, நஷ்டமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கோர்ட்டு கேஸின்னு ஏதாவது வருமானட்டு ஒரு பயம் இருக்கும். ஆனால் எதுவும் வராது. இருப்பினும் நிதானத்துடன் இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்கள் கௌரவத்தை பாதிக்காமல் பேசுங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய அறிவுத்திறமை அங்கே காட்டணும், குழந்தைகள்கிட்ட காட்டணும்னு நினச்சிங்கன்னா அவர்கள் உங்களை அவமரியாதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதாவது உங்களை மட்டம் தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் கூட ஏதாவது ஒரு அத்தாட்சி வச்சுட்டு கொடுக்கறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது. எதிர்பார்க்குற விஷயத்தில் தாமதம் ஏற்படுறதுனால மன தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு நபரையும் இன்றைக்கி பர்சனல் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வெளியாரை வீட்டுக்குள் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீன ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகிறதுனால மனசில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். கவலைகள், குடும்ப கவலைகள்லாம் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குடும்ப கவலைகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகிறதுனால நீண்ட நாட்களாக மனசில் அரிச்சிட்டு இருந்த சில விஷயத்துக்கு விடை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுப்பாங்க. அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன வருமானம் தான், அதாவது சில்லறை வருமானம்னு சொல்லுவாங்க. வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். பெருத்த எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கவலையாக இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கும். தந்தையின் ஸ்தானத்திலிருந்து சிலர் சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடந்துக்கிறது நல்லது.
தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த மேலதிகாரிகளின் குடைச்சல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நட்பு பாராட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். ஆரோக்கியத்திலும் குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இழந்த வேலை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.